ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேல் குருவாழ்க குருவே துணை. அன்பர் அனைவருக்கும் திரு விசாஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். ஓம் கம் கணபதி நமக, முருகாசரணம், கந்தாசரணம், ஓம் சோம் சரணபாய நமக. இந்த பதிவில் நாம் குரு பயிற்சியினுடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம். அதாவது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது என்பார்கள், பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில் இருக்கிறது என்பார்கள். ஆகவே கிரகங்களின் நகர்வுகள் ஒரு மனிதனின் வாழ்க்கையில், உடலில், வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை தருகிறது என்பது ஜோதிடத்தின் நீதி. ஆகவே ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கோள்களின் நகர்வு, அதாவது கோச்சாரம் என்பார்கள், அதையும் சேர்த்து வைத்து தான் பலம் பார்ப்பார்கள். அப்படி கோள்களின் நகர்வு என்ற கோச்சாரத்தை பார்க்கும்பொழுது சந்திரன் ஒரு ராசி ஒரு நாளுக்கு ஒரு தடவை கிடக்கிறார். செவ்வாய் புதன் சுக்கிரன் கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிரகமும் ஒரு மாதத்தில் ஒரு ராசி கடப்பதாக வருகிறது. ஆகவே இந்த தினமாச கிரகங்களை தவிர்த்து வருட கிரகங்களாகிய குரு, சனி, ராகு, கேதுனுடைய பயிற்சிகள் மிகப்பெரிய தாக்கத்தை மனிதனின் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது. ஆகவே தான் எல்லோரும் இந்த குரு, சனி, ராகு, கேது பயிற்சியை மிகவும் முக்கியமாக பார்க்கிறார்கள். அந்த வகையில் இந்த வருடத்தில் நமக்கு குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் இருக்கிறது. அதில் முதலாக வருவது குரு பயிற்சி. அந்த குரு பயிற்சியினுடைய பலன்களை தான் நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். ஆகவே இந்த வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஜூன் 1, 2026 திங்கட்கிழமை இரவு 1:50 மணிக்கு சூரிய உதயாதி 49.44 நாழிகை அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். அதே குரு பகவான் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 31, 2026 சனிக்கிழமை பகல் 12:02 மணிக்கு சூரிய உதயாதி 14.33 நாழிகை அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு செல்கிறார். தை மாதம் 10ஆம் தேதி, அதாவது ஜனவரி 24, 2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 மணிக்கு சூரிய உதயாதி 48.55 நாழிகை அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் வக்ரகதியில் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கு திரும்புகிறார். இதுதான் இந்த ஒரு வருடத்தில் நடக்கக்கூடிய குருவினுடைய நகர்வுகள். அதே நமது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தோம் என்றால் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11:07 மணிக்கு சூரிய உதயாதி 12:49 நாழிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் மிதனராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். ஐப்பசி 3ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 20, 2026 செவ்வாய்க்கிழமை மாலை 4:29 மணிக்கு சூரிய உதயாதி 29.14 நாழிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு செல்கிறார். மாசி மாதம் 1ஆம் தேதி 13/12/2027 13/2/2027 சனிக்கிழமை பகல் 1:01 மணிக்கு சூரிய உதயாதி 17:33 நாழிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் வக்ரகதியில் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கு திரும்புகிறார். ஆனால் எல்லோருக்கும் தெரிந்தது, நாம் திருக்கணிதப்படி தான் பஞ்சாங்கத்தை ஃபாலோ செய்கிறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் கணக்கு என்பது. ஆகவே இந்த பதிவில் நாம் திருக்கணித பஞ்சாங்கத்துப்படி ஜூன் 1ஆம் தேதிக்கு குரு பயிற்சி நடப்பதாக வைத்து நாம் பலன் பதிவிடுகிறோம். சார், கோயிலில் 26ஆம் தேதி வைக்கிறாங்க. கோவிலில் 26ஆம் தேதி தான் வைப்பாங்க. அது பூஜைக்காக, குரு பயிற்சியினுடைய பூஜைகளுக்காக வைக்கப்படுவது. அது மட்டும் கோவிலில் ஃபாலோ பண்ணுவது, அதாவது சிராத்த திதி, பிரதோஷம், சங்கடகர சதுர்த்தி, இதே மாதிரி சஷ்டி, கிருத்திகை, இது போன்ற கோயில் விசேஷங்களுக்கும் இந்த மாதிரி பயிற்சி, கிரக பயிற்சிகளுக்கும் கோயில்களில் பின்பற்றுவது பாம்பு பஞ்சாங்கம் அல்லது வாக்கிய பஞ்சாங்கம் என்று சொல்வார்கள். ஆனால் அது கோயில் நீதிக்கு அது சரி. தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா ஜாதகமே நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் கணிக்கிறோம். இதை பற்றி நிறைய விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்குறோம்.
தேவைப்படுவர்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன் நான். இனி நாம் 12 ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை தனித்தனியாக பார்க்கலாம். துலாம் ராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில், அதாவது 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஜூன் 1, 2026 அன்று 10ஆம் இடமான தொழிற்சானத்திற்கு மாறுகிறார். 10இல் குரு வந்தால் பதவி போகும் என்பார்கள். கவலைப்பட வேண்டாம், பதவி மாற்றம்தான் ஏற்படும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள், இன்னொரு வேலையை தேடிக்கொண்டு இருக்கிற வேலையை விடுவது நல்லது. வேலையை விட்டு வேலையை தேடினால் விவகாரத்தில் போய் முடிஞ்சிடும். அதனால் 10இல் குருவால் உங்களுக்கு பதவி மாற்றங்கள் இருக்கும். அதனால் இருப்பதை கையில் வச்சுட்டு இன்னொன்று தெரிஞ்ச பிறகு அதை கைவிடுவது நல்லது. செய்யும் செயல்கள் வெற்றி கிடைக்கும். இருப்பினும் மனபயமும் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற கவலையும் அதிகரிக்கும். பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. 3க்கும் 6க்கும் அதிபதியான குரு பகவான் 10ஆம் இடத்தில் வந்து இருப்பதால் உங்களுக்கு பதவி மாற்றம் உண்டு. இருந்த இடத்திலிருந்து இடம் மாற்றங்களோ தொழில் மாற்றங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பெற்றோர் உடல்நலத்தில் கவனம் தேவை. எதையும் திட்டமிட்டு செய்யாமல் போகலாம். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள அதிக செலவுகள் ஏற்படும் சூழல்கள் உண்டாகலாம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2, 4, 5, 4, 6 என்ற 3 இடங்களை பார்க்கிறார். ஆகவே அந்த இடங்கள், அந்த ஆதிபத்தியங்கள் பலம் பெறுகின்றன. குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் திருப்தியாக இருக்கும். முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பால் புது முயற்சிகள் வெற்றி பெறும். வீடு கட்டுவது அல்லது வாங்குவது பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதே நேரம் மனக்குழப்பமும் அதிகமாகும். 4ஆம் இடத்தில் குரு பகவான் பார்வை பதிவதால் சுகஸ்தானம் பலம் பெறுகிறது. உடல்நலம் சீராகி பம்பரமாக சுழன்று பணிபுரியும் வாய்ப்பு கிடைக்கிறது. நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து தருவார்கள். பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் இப்போது பலன் தரும். படிப்புக்கேற்ற வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வரும். எதிர்நீச்சலால் கிடைத்த வெற்றி இனி இயல்பாகவே கிடைக்கும். தன்னம்பிக்கை துளிர்விடும். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் கடன் சுமை குறைய வழிவகுக்கும். இதுவரை இருந்த கடன்கள் நிவர்த்தியாகி கடனிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகளின் தொல்லைகள் கரையும். எதிரிகள் உங்களை தேடி வந்து நட்பு பாராட்டி செல்வார்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் பங்குதாரர்கள் உங்களுக்கு அதிக தொல்லை தந்து கொண்டிருந்த பங்குதாரர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகுவார்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். நீண்ட நாட்களாக நடைபெற்ற வழக்குகள் இப்போது சாதகமான ஒரு முடிவுக்கு வரும். மாற்று மருத்துவம் உடல்நலத்தை சீராக்கும். பகையான உறவினர்கள் உறவாக மாறுவார்கள். மனபயமாகலும். புதிய வேலைவாய்ப்பு கிடைத்து அதன் மூலம் பொருளாதார நிலை உயரும். பெண்களை பொறுத்தவரையில் இந்த குரு பயிற்சியால் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வீடு மாற்றம் நன்மை தரும். உத்தியோகத்தில் திருப்தி ஏற்படாது. கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் குடும்பத்தில் விருப்பங்கள் நிறைவேறுவதோடு அமைதி நிலவும் செய்யும். தாய் மற்றும் உடன்பிறப்புகளின் ஆதரவு இருந்தாலும் மன வருத்தம் அதிகரிக்கும். நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்கள் கூடுதலாகவே இருக்கும். செலவை கட்டுப்படுத்தினால் சேமிப்பு உயரும். அதுவே ஒரு உபரி வருமானம் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஜனவரி 20ஆம் தேதி 2027 அன்று குரு வக்கரமாகிறார். அந்த வக்கரமான காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல திருப்பங்களை தரப்போகிறார். அதன் விளைவாக உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அதுவும் கைகூடும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். ராகு கேதுவுடைய பயிற்சியும் இந்த வருடத்தில் நடக்கிறது. அந்த சமயத்தில் கடக கேதுவும் மகர குருவும் உங்களுக்கு என்ன செய்ய இருக்கிறார் என்று பார்த்தால், உங்களுக்கு திடீரென இடமாற்றங்கள் வருவதற்கான சூழ்நிலை இருக்கிறது. வெளிநாட்டில் இருந்து சொந்த ஊர் திரும்ப முடியாதவர்களுக்கு இப்போது அந்த நிலைமை சரியாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் நீடிக்கலாமா விலகலாமா என்ற யோசனையில் ஒரு தெளிவான முடிவை எட்டுவீர்கள். குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது இன்பங்கள் இல்லம் தேடி வரும். துன்பங்கள் துள்ளி ஓடும். தடைப்பட்ட முயற்சிகள் இனி தானாக நடைபெற்று வெற்றியை தரும். கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கேட்ட சலுகைகளையும் வழங்குவார். உங்களுக்கு ஆதரவையும் தருவார். வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். அரசு வழியில் வேலைகள் கைகூடும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் பதவிகள் வந்து சேரும். பூச நட்சத்திர காலையில் சஞ்சரிக்கும் பொழுது குரு வலம் வரும்பொழுது தீர்த்த யாத்திரையும் தெய்வ தரிசனமும் இருக்கும். பணமாற்ற மகிழ்ச்சியை தரும். பூமி புதிய வாகனங்கள் யோகம் உண்டாகும். சேமிப்பு அதிகரிக்கும். உத்தியோகத்தின்படி பல சலுகைகள் கிடைக்கும். ஆயில நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது பெற்றோர் வழி பிரச்சனைகள் அகலும். முன்னோர் சொத்துக்களின் முறையான பங்கீடுகள் கிடைக்கும்.
பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பணியாளர்கள் பக்குவமாக நடந்து கொள்வார்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளில் கவனம் செலுத்தும் நேரம் இது. கேட்ட இடத்தில் கேட்ட பணிமாற்றம் கிடைக்கும். புனித பயணங்களும் புகழ்பெற்ற ஆலய வழிபாடுகளும் செய்வீர்கள். மக நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். தினமான நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். பொருளாதார பற்றாக்குறையாகலும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். தம்பதிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடாகலும் புத்திர பாக்கியம் கிடைக்கும். சூழ்நிலை அமையும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். ராகு கேது பயிற்சியும் பொழுது ராகு உங்களுக்கு கடக கேதுவும் மகர ராகுவும் உங்களுக்கு என்ன விதமான பலனை தருவார்கள் என்பதால் திடீரென இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊர் திரும்ப முடியாதவர்கள் திரும்பி சொந்த ஊருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியை நீடிக்கலாமா விலகலாமா என்ற யோசனையில் ஈடுபடுவீர்கள். வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு பாடுவது, மகாலட்சுமி கவசம் படிப்பது உங்களுக்கு நன்சிறப்பை தரும். ஆலங்குடி தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவது உங்கள் வாழ்வில் வளம் சேர்க்கும். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் உங்களுக்கு வளம் சேர்ப்பதற்கு என்னப்பன் செந்தூர்முருகன் துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா சௌபாக்கியங்களையும் தந்து உங்களை காத்திருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகா சரணம், கந்தா சரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் திரு விசாஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.